வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BX 4005 and discrete mathematics பேப்பர்ல repeated questions, அதாவது யுனிவர்சிட்டி கொஷின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். First problem பார்க்கலாம். Using generating function solve the recurrence relation an minus 5 an minus 1 plus 6an minus 2 equivalent to 0 where n greater than or equivalent to 2, a not equivalent to 0 and a1 equivalent to 1. இவ்வளோதான் நம்மளுடைய கொஷின். அதாவது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வைஸ் இந்த ரெகரன்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா என்னென்ன மாடலில் என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே கிவன் டேட்டாவை கரெக்டாக கொஷின்லேருந்து ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கலாம். given the regression relation ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா an equivalent to rn be the solution of the given equation. இந்த ஈக்குவேஷனுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆக போது nth டேர்ம் வர இருக்கிறதுனால நம்ம r பவர் n எடுத்துக்கலாம். ஸோ இப்போ an பதில் r பவர் n minus 5 n minus 1 இருந்ததுன்னா r minus n minus 1க்கு நம்ம எடுத்துக்கோங்க. n minus 2வை n minus 2க்குன்னு எடுத்துக்கோங்க. r பவரில் எழுதணும். இங்கே n minus 2ங்கிறத r பவர் n minus 2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவலன்ட் டு 0. இப்போ காமனாக r பவர் என்ன வெளியில் எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்ததுக்கு அடுத்து r பவர் என்ன எடுத்துட்டா 1 minus 5. இங்கே ஒரு r பவர் என்ன எடுத்துட்டா டிவைடட் பை r, இங்கே r ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 0. இதுக்கு எல்சிஎம் எடுத்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது r ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் வேல்யூவே. ஸோ டினாமினேட்டரில் r ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் r ஸ்கொயர் மைனஸ் 5r ப்ளஸ் 6 ஈக்குவலன்ட் டு 0 எழுதிக்கலாமா? இப்போ என்ன இருந்திருக்கலாம் r ஸ்கொயர் மைனஸ் 5r ப்ளஸ் r, இந்த r ஸ்கொயர் இந்த சைட் போனால் 0 தான், r பவர் n இங்கே வந்தாலும் 0 தான். ஸோ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஆகட்டும், ஃபார்முலா மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 3. தட் இஸ் மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் மைனஸ் 5, அப்போ -3 and -2. அவர் ஆன்சர் இஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு 2 and 3. இப்படி தான் முதல்ல ரூட் பார்க்கணும். எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீங்கள் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வைஸ் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரூட்ஸ் என்னென்ன வருது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுமே வேறு வேறு ரூட்டு தான் இருக்குது. ஸோ யூனிக்காக இல்லைங்கிறப்ப நம்மளுடைய கண்டிஷன் an equivalent to alpha 1 2 power n plus alpha 2 3 power n. இது ஜென்ரல் ப்ரொசீஜரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சது. இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மோர் ஓவர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 2ன்னு ஒரு கண்டிஷன், a நாட் ஈக்குவலன்ட் டு 0 அண்ட் a1 ஈக்குவலன்ட் டு 1. ஸோ இந்த கண்டிஷன் வைஸ் எப்படி ஆன்சர்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். ஸ்டெப் 2. செகண்ட் ஸ்டெப்பில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் 1ல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணி 2 ரூட் பார்த்தோம், அதை ஜென்ரல் மெத்தடில் சொல்யூஷனில் எழுதியிருக்கோம். இப்போ இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு a நாட் ஈக்குவலன்ட் டு 0 அப்படி எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம் ஆல்ஃபா நாட் a நாட் என்னோட வேல்யூ இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா 2 பவர் 0, இங்கே 3 பவர் 0. அப்போ 2 பவர் 0வோட வேல்யூ 1, 3 பவர் 0வோட வேல்யூ 1. அப்போ ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஈக்குவலன்ட் டு a நாட் பதில் 0 எடுக்க சொன்னாங்க. ஸோ 0. திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் 2 இருக்கட்டும். அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க a1 ஈக்குவலன்ட் டு 1. அப்போ n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ a1 ஈக்குவலன்ட் டு ஆல்ஃபா 1 2 பவர் 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 3 பவர் 1. அப்போ 2 alpha 1 plus 3 alpha 2 equivalent to 1. This is our statement 3. ஸோ ஈக்குவேஷன் 2 and 3 இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இந்த வேல்யூலாம் நம்ம ஜென்ரல் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணோம். இதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 3. ஃபைண்ட் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2 வேல்யூஸ் பை சால்விங் ஈக்குவேஷன் 2 and 3. ஸோ ஈக்குவேஷன் 2 and 3ல தான் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2வோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்கோம் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஈக்குவலன்ட் டு 0. அப்போ ஆல்ஃபா 1 ஈக்குவலன்ட் டு மைனஸ் ஆல்ஃபா 2 இப்படி மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ அப்ளை பண்ணலாம். 2 alpha 1 plus 3 alpha 2 equivalent to 1. 2 alpha 1 plus 3 minus alpha 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவலன்ட் டு 1. ஸோ 2 alpha 1 minus 3 alpha 2 equivalent to 1. இது ரெடியூஸ் பண்ணால் என்ன வந்துருக்கலாம் 2 minus 3 னா minus 1. அப்போ minus 1 alpha 1 equivalent to 1, alpha 1 equivalent to minus 1.
ஆல்ஃபா 1 மைனஸ் 1 இருந்ததுன்னா ஆல்ஃபா 2ஓட வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 மாறும். Last step of conclusion. Therefore, an equivalent to minus 1 2 power n plus 3 power n. So, எப்பயுமே positive value first எழுதுறது நல்லா இருக்கும் presentationக்காக. So, 3 power n minus 2 power n. This is our required final answer of this problem. ஸோ ப்ராப்ளம் பாருங்கள், ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சால்வ் த ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினை எடுத்துக்கோங்க. nth டேர்மாக இருந்தால் r பவர் n எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதோட ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ரெண்டுமே வேறு வேறு வேல்யூவாக இருந்ததுன்னா ஆல்ஃபா 1 2 பவர் n ப்ளஸ் ஆல்ஃபா 2 3 பவர் n தனித்தனியாக பவர் n போடுங்க. இப்போ இதில் இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கு முதல்ல இனிஷியல் கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இனிஷியல் கண்டிஷன் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. a0 வேல்யூ என்ன, a1 வேல்யூ என்னன்னு தனித்தனியாக கொடுத்தது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். இது 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2ஓட வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். வீடியோ ஒரே ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்களே எழுதி பாருங்கள். முடிஞ்ச அளவு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இன்னும் நமக்கு டைம் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.